Good morning students, welcome to science class. So I am going to continue with the topic production of sound சரிங்களா. So changes around us 10th chapter போயிட்டு இருக்கு. So இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான் இருக்கு. அதை முடிச்சிட்டு அந்த லெசன் முடிஞ்ச மாதிரி சரிங்களா. நேற்றுக்கு நான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் நடத்தியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் நடத்த போகிறேன். ஸோ சவுண்டுனா என்ன? ஓசைகள் இல்லையா? சவுண்டுனா சத்தம். ஸோ அந்த சவுண்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். When we speak, sound is produced when you hit metals like iron, copper, etc. A sound is heard. Some chemical reactions do produce sound when they take place. What happens when you fire crackers during Diwali? ஸோ பார்த்தீங்கன்னா லைனாக டிஃப்ரெண்ட்டான விஷயத்துலேருந்து சவுண்ட் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மெட்டல்ஸில் இந்த அயனு காப்பர்லாம் நீங்கள் ஒரு ஹிட் பண்ணிங்கன்னா ஒரு அடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். இதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும், டேக் பிளேஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ தீபாவளிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கிராக்கர்ஸ்லாம் நம்ம வெடிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கிராக்கர்ஸில் கூட ஒரு கிராக்கர்ஸ்க்கு ஒரு மாதிரி சவுண்டு வரும். The chemical substances present in the crackers undergo some chemical reactions to produce sound. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அதுக்குள்ளே நடந்து அது என்ன பண்ணுது, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். டேக் ஏ க்ளீன் டெஸ்ட் டியூப், ஆட் சம் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ ஒரு க்ளீனான டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க, அதில் HCl அதில் ஊற்றுங்க. HClனா தெரியும் இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ட்ராப் அ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஒரு பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டல். ஸோ அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு மெக்னீஷியமோ இல்லைனா ஒரு பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டலை போடுங்க. வாட் டு யூ சி, நீங்கள் என்ன பார்க்க முடியும்? நவ் பிரிங் எ பர்னிங் மேட் ஸ்டிக் நியர் த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, உடனே ஒரு மேட் ஸ்டிக்கை ஃபயர் பண்ணி அந்த டெஸ்ட் டியூப் கிட்ட கொண்டு வாங்க, அந்த மவுத்து கிட்ட. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வாட் டு யூ ஹியர், வாட் டு யூ இன்ஃபேர். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன சவுண்டு கேட்குது, உங்களால் என்ன உணர முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டெஸ்ட்டு தான், நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஆனால் சேஃப்டியாக பண்ணணும், ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். யூ கேன் ஹியர் அ பாப் சவுண்டு. ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா, என்ன சவுண்டு போகுதுன்னா பாப் சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். when metals like zinc or magnesium reacts with dilute acids, hydrogen gas is produced. ஸோ என்னென்னா மெட்டல்ஸில் வந்து நீங்கள் ஜிங்கோ இல்லை மெக்னீஷியமோ டைல்யூட் ஆசிட்ஸோட போட்டால் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள், இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் டு ப்ரொடியூஸ் பாப் சவுண்ட். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து உடனே அந்த தீப்பற்றக்கூடிய தன்மை இருக்குது, அதனால அதில் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னா உடனே அதுக்கு என்ன ஒரு சவுண்டு வருது, பாப் சவுண்ட் அப்படின்னு வருது. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ ப்ரெஷரை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? when you compress hard a balloon having full of air. இப்போ பலூன் இருக்கு இல்லையா, அந்த பலூனில் வந்து ஃபுல்லாக ஏர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், தாங்காது, பட்டுன்னு வெடிச்சிடும். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, இட் வில் burst. This is due to sudden release of air from the balloon as a result of increased pressure on compression. இது ஏன் நடக்குது அப்படின்னா, சடனாக நம்ம அந்த ஏரை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகி அது வந்து பர்ஸ்ட் ஆகிடுது. Some chemical reactions produce gases which increases the pressure when the reaction takes place in a closed container. ஸோ சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன ஆகும்னா ப்ரெஷரால் இன்க்ரீஸ் ஆகி அந்த ரியாக்ஷன் வந்து க்ளோஸ்டு கண்டெய்னரால் தான் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராசஸை கொண்டு வர முடியும், பண்ண முடியும். இஃப் த ப்ரெஷர் லெவல் கோஸ் பியாண்ட் த லிமிட் வி கெட் த எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. அந்த அளவுக்கு மீறி அது அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா வெடிச்சிருது, அதான் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். எதுக்காக சில இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் ஆகிடுது, எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, இல்லை ஃபயர் ஒர்க்லாம் திடீர்னு வெடி மருந்துலாம் வெடிச்சிருது, பட்டாசு ஆலையெல்லாம் வெடிச்சிருதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் இந்த காரணம் தான். when they are ignited they explode due to pressure generated by gases from the chemical reactions. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் வந்து கேஸஸில் ரியாக்ட் பண்ணும்போது அது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக ஆகிடுது. thus you hear a
ஹியர் எ ஹியூஜ் சவுண்ட். அதனால தான் அது வெடிக்கும் போது நம்ம காதை அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப சத்தமாகவும் இருக்கும். ஸோ வித் திஸ் த லெசன் கெட்ஸ் ஓவர். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படின்ற லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பாருங்கள் என்னென்னா நம்ம படித்தோம். A chemical change is a permanent irreversible change and it produces a new substance. ஸோ ஒரு கெமிக்கல் சேஞ்சுன்றது பர்மனண்ட் irreversible changes. அதிலிருந்து தான் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வருது. In a chemical reaction, reactants produce products. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. The factors determining a chemical reaction are contact in physical states, solution of reactants, electricity, heat, light and catalyst. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா physical state, solution of reactants, electricity, heat, light and catalyst. Rusting அப்படின்னா துரு பிடிக்கிறது. அது எதனால் வருது அப்படின்னா என்ன? It is a chemical reaction in which iron objects form hydrated ferric oxide in the presence of oxygen and water. ஸோ அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதில் வந்து ஃபெரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதாவது அதில் ஆக்சிஜனும் ஏரும் இருக்கும்போது இது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ரஸ்டிங்னு சொல்லுவோம். எலக்ட்ரோலிசிஸ்னா என்ன? இது 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் எலக்ட்ரிசிட்டி இஸ் யூஸ் டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ். அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்குது, கேரி அவுட் பண்ணுது. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோலிசிஸ். அப்புறம் ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் லைட் இஸ் யூஸ் டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதுவும் ஒரு ப்ராசஸ். இதில் என்ன ஆகுது? லைட் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்காக. தெர்மோலிசிஸ், இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஹீட் இஸ் யூஸ்டு டு பிரிங் அபவுட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ தெர்மோலிசிஸ் அப்படின்றது அது ஒரு ப்ராசஸ். அதில் வந்து ஹீட் வந்து என்ன பண்ணுது? ஹீட் தான் மெயினாக யூஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷனை கொண்டு வரும். ஸோ இது எல்லாமே 2 மார்க் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்பீட் அப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்ட் catalyst and the process is called catalysis. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா ஸ்பீட் பண்ணும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை. ஸோ அது என்னன்னு சொல்லுவோம்? கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம்? கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் காஸ் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்ன ஆகும்? ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகிடுது. நம்ம ஏற்கனவே லெசனில் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு. ஸோ ஏன் அப்படின்னா டியூ டு ஆசிட் ரெயின், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அப்புறம் மெட்டீரியல்ஸோட டேமேஜ். குளோபல் வார்மிங்னா என்ன? இட் இஸ் அ டேஞ்சரஸ் கண்டிஷன் இன் விச் எர்த்ஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைசஸ் அலார்மிங்லி டியூ டு வேரியஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது இந்த குளோபல் வார்மிங் வந்தாலே அது ரொம்ப கிரிட்டிக்கலான கஷ்டமான ஒரு கண்டிஷன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன ஆகும்? ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ரான்சிடிட்டி அப்படின்னா என்ன? இட் இஸ் அ condition in which the food items develop bad odor due to chemical reactions by microbes. ரான்சிடிட்டினா என்ன? இது ஒரு கண்டிஷன். அதில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். என்ன ஆகும்னா அந்த கலர் வந்து பேட் ஆகிடும், ஆர்டர் மாறிடும். அதில் மைக்ரோப்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதில் இருக்க சூஸு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? லெசன் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும். அட்லீஸ்ட் 2 மார்க்கு மேட்ச் வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். லெசனுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி என்ன பண்ணணும்? ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா டைமும் டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் இன் 8th ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க. உங்களுக்கு எது தெரியலையோ என்னை வந்து நீங்கள் கேட்கலாம். சரியா? ரீடிங் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் எங்கேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ glossary பாருங்கள். பயோகெமிக்கல் ரியாக்ஷன்னா chemical reaction involving biological substance. Catalyst na substance which alters the speed of chemical reaction. Combustion na enna? Burning with oxygen in air. Enzyme na catalyzing substance in a biological system. நான் லெசன் நடத்துனதுனால ஜஸ்ட் இப்போ glossary ரீட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை விளக்கமாக நான் சொல்லிட்டேன். ஃபர்டிலைசர் ஆர்டிஃபிஷியல் மேன்யூர் இல்லைனா கெமிக்கலி சிந்தசைஸ்ட் மேன்யூர். ஃபாசில் ஃபியூல்னா கோல், பெட்ரோலியம், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்க்கு நம்ம இப்போ அது பரி ஆகிடுச்சதுக்கப்புறமா அதை ஃபாசில் ஃபியூலாக யூஸ் பண்ணுவோம். குளோபல் வார்மிங் ரைஸ் இன் எர்த்ஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஸோ இந்த glossary இருக்க புது வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். ஆன்சர்ஸும் உங்களுக்கு கரெக்டாக எழுதணும். ஓசோன்னா ஆக்சிஜன் மாலிக்யூல் ஹேவிங் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். பிக்மெண்ட்ஸ்னால்
color giving substance or colorants. So with this the lesson gets over. You find the book back exercises answers, and if you have any doubt in the next class you can ask me. Thank you, students.